எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் மூத்த கலைஞர்களுக்கும் வணக்கம். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்த மூத்த கலைஞர்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் உருவான விதத்தை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது தப்பாக இருந்தால் எல்லாம் மன்னிச்சுங்க. அது எனக்கு சொல்லணும்னு ஆசை. இந்த படத்துக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து வேற ஒரு ப்ரொடியூசரு ஸ்கிரிப்டர்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸ்கிரிப்டர் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படம் வந்து நான் பண்ணல. அதுக்கு ரீசன் என்னென்னா, என் கூடயே இருந்த ஒருத்தன் வந்து இதோட நான் கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறேன், வந்து என் கூட வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் கொடுங்க படம் பண்ணிட்டேன். இதை நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து ப்ரொடியூசருக்கான லீடு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு, ஸ்கிரிப்டர் முடிஞ்சு ட்ராப் ஆகிடுச்சு. அந்த டயத்தில் வந்து இந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு கேட்டு ஒருத்தர் வந்தார். அவர் பேர் வந்து ஆர் தங்கப்பாண்டி. அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. எல்லாரும் வந்து அவர் பெரிய நிறைய பணம் வச்சுட்டு அப்படி இருக்காருன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண சின்ன கடை வச்சுட்டு இருக்கிறது தான். அவர் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணோம், ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணோம். ஆனால் ஒருத்தன் அப்படி ஒருத்தன் கெடுத்துட்டான்றதுனால இந்த படம் வந்து நிற்க வேணாம். நம்ம உருவாக்கின இந்த ஸ்க்ரீன் பிளே பேப்பரோட முடியாமல் ஸ்க்ரீன் வரைக்கும் வரணும். அதனால என்னோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் போடுறேன். ஏன் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு இந்த மிடிலான படம் ஒரு கம்மியான அமௌண்ட்டாக இருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு வந்து அது ஒரு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே. அதனால் வந்து அந்தளவுக்கு ஒரு சினிமா நேர்ச்சிருக்காருன்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அவருக்கு வந்து நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க பசித்திரை இயக்கம், என்னோட ஃப்ரெண்ட்ஸு அர்ஜுன் சுந்தர், என் ஃப்ரெண்ட்ஸ் அமர்நாத், எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. என் ஃபேமிலிலாம் வந்துருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து என்னோட குருநாதர் பகவதி பாலா சார். அது வந்து என்னன்னா, வந்த உடனே எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. வந்த உடனே வந்து இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரணும் அப்படின்னா, சரிவா அப்படி சொல்லிட்டு சேர்த்துட்டு எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு, பேசிக் கற்றுக் கொடுத்தாரு. இந்த பேசிக் வச்சு அப்படியே டெவலப் ஆகி வந்தால் அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் அப்புக்குட்டி அண்ணன், அவர் நான் ஒர்க் பண்ணும்போது உண்மையாக சொல்கிறேன், அவர் எனக்கு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு ஃபீல் எனக்கு வரல. அதுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா நான் ரெடி தம்பி அப்படி வந்துருக்காரு, பக்கத்துலேயே இருப்பார். நான் வந்து வரேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிஹேவிங்காக அவர்கிட்ட இருக்காது. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் மயம் கோபி அண்ணன், நான் ஃபோனில் தான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு டைரக்டரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னது. உங்கள் பிஆர்ஓ யார், இந்த படத்தோட மேனேஜர், இந்த டீட்டெயிலாம் எதுவுமே கேட்காம சரி ஓகே டைரக்டரா, சரி ஆஃபீஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பேசி உடனே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் கூல் சுரேஷ் அண்ணன், மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஹீரோயினி, அவங்க வந்து என்னென்னா, அவங்க இந்த படத்தில் நடித்தது ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதனால தான் சொல்கிறேன். நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு மதியம் வரைக்குமே அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணல, அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணல, வேற ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நாளைக்கு ஷூட்டிங்னும் போது அந்த பொண்ணால் வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு போய் பார்த்து அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் நான் பார்க்கல. ஃபேஸ் கட் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டைப்பான ஒரு கேரக்டரு, ஒரு பெண்களுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி ஒரு போகிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு போல்டான ஒரு ஃபேஸ் கட் வேணும் அப்படின்றத மட்டும்தான் நான் யோசித்தேன். அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் வச்சு கமிட் பண்ணேன். ஆனால் மறுநாள் காலைல ஃபஸ்ட்டு ஷாட்டே அவங்களுக்கு தான், ஆனால் வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் எடுத்துருன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் சொல்லிடுறேன். கவித்ரன், அவருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அவரும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் குட்டி ஏமாஸ்ரீ, அவங்களும் வந்து செமையாக பர்ஃபார்ம்லாம் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு எங்களை வாழ்த்தத்துக்கு வந்த மூத்த கலைஞர்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
இப்போ படத்தை பத்தி சொல்றேன். ரூட்டு இந்த படம் எடுக்கிறதுக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது எதுவுமே இந்த படத்தை இல்லை. இந்த படம் வந்து நாங்க ரொம்ப ஜாலியா தான் எடுத்தோம். நினைச்ச நேரத்துல நினைச்ச டைம்ல ரொம்ப எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம எடுத்திருக்கேன். அப்படி நான் எடுத்திருக்கேன்னா அதுக்கு காரணம் 3 டீம். ஒன்று வந்து ப்ரொடியூசர், இன்னொன்று வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், இன்னொன்று இந்த படத்தோட ஆர்டிஸ்ட். இந்த 3 டீமும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த படத்தை நான் நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி எடுக்க முடிஞ்சது. என்ன மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் வந்து இங்கே நிற்கும் போது வந்து ஏகப்பட்ட ப்ரெஷரோட ஒரு குறைகளோட வந்து நிற்பாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறேன். அது காரணம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான். எனக்கு படம் ஷூட்டிங் போகும்போது இதுக்கே அவ்வளோ செலவாகுது, அதுக்கே எதுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டினுமே அவர் கேட்கல. அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், அவர் மச்சான் தான் கூடுவேன். மச்சான் இதுக்கு இவ்வளோ செலவாகுது மச்சான் அப்படின்னா, சரி மச்சான் வாங்கிக்க மச்சான் அப்படின்னு சொல்லி. அதுவும் வந்து இந்த மாதிரி டெய்லி இன்கம் மாதிரி இந்த கடை வச்சு இப்படி பண்ணுறவங்களால வந்து டெய்லி ஒரு மாதிரி இந்த மாதிரி 50 ரூபா 1 ரூபா வேணும் அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்து சிரிச்ச முகத்தோடையே பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த அவரோட தலைவர் வந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. அந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லிடுறேன். ரூட்டு இந்த படத்து மூலமா நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சென்னை சிட்டியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால போக முடியுமா முடியாதா அப்படின்றது தான் இந்த படம் சொல்ல வருது. மியூசிக் டைரக்டர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, மற்ற இந்த டெக்னீஷியன் எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்களை என்கரேஜ் பண்ண மூத்த கலைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபங்க்ஷன் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.